அனைவருக்கும் வணக்கம். ஸோ நீங்களும் ஒரு புது பொண்ணு, இப்போ இந்த 2026ல நீங்களும் வந்து மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க. இல்லை இப்போதான் மேரேஜ் ஆயிருக்கு, நீங்கள் ஒரு ட்ரிப்பு போயிட்டு இப்போ தான் வந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் இல்லைங்களா? அந்த டவுட்ஸை பற்றி இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நிறைய பேர் ட்ரிப்பு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த செலிப்ரேஷன் டைமில் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து ஒரு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கும். அது பேரே ஹனிமூன் சிஸ்டைட்டிஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் டைம் காண்டாக்ட் இருக்கும்போதோ இல்லை காண்டாக்ட் இருக்கும்போது உங்களோட வெஜினல் பிஹெச் வந்து பேலன்ஸ் இல்லாமல் அதனால உங்களுக்கு யூரின் தொற்று வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ இந்த மாதிரி டைம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நிறைய தண்ணி குடிக்கணும், ஹைட்ரேட்டடாக இருக்கணும், காண்டாக்ட் இருந்ததுக்கப்புறம் பிளெயின் வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான அவேர்னஸ் இருந்தாலே போதும். ஏன்னா நிறைய பேருக்கு யூடிஐனால ஃபீவரே வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ இது ரொம்ப காமனான கண்டிஷன், ஹனிமூன் சிஸ்டைட்டிஸ்னே பேர். ஸோ இதை பற்றின அவேர்னஸ் உங்களுக்கு தெரியணும். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு பர்னிங் மிக்சுரேஷன் இருக்கு, ஒரு மாதிரி ஒரு யூரின் சொட்டு சொட்டா போகுது, இப்போதான் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு போஸ்ட் வெக்கேஷன் கழிச்சு இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா கட்டாயம் ஒரு கைனகாலஜிஸ்ட் போய் விசிட் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் என்னங்கிறத பார்த்துக்கோங்க. ரெண்டாவது, நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். நம்மளுடைய அண்டர்ஆர்ம் பிக்மெண்டேஷன்னால, இன்டிமேட் ஏரியாவில் பிக்மெண்டேஷன்னால, தைஸ்லாம் பிக்மெண்டேஷன் இருக்கிறதுனால ஏதாவது பிரச்சனையாகுமா, ஏதாவது அவங்க நினச்சிக்குவாங்களா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளாரே ரொம்ப இன்செக்யூரிட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு, நிறைய லேசர்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஜெனிட்டல் பீல்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி டாக்டரோட கைடன்ஸோட நீங்கள் எடுத்து போகும்போது உங்களுக்கு இந்த மாதிரியான இன்செக்யூரிட்டிஸ்லேருந்து நீங்கள் சீக்கிரமாகவே நீங்கள் வெளியில் வந்துடலாம். இது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் காண்டாக்ட் இருக்கும்போது பெயின் இருக்குமோ, செக்ஷுவல் இதுலேயே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல், அந்த டிசைர் இல்லாமல், லோ லிபிடோ இருக்குது, இந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸே இல்லாமல் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான டவுட்ஸ் எல்லாம் இருக்குன்னா நீங்கள் மேரேஜ்க்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி டாக்டர் கைனகாலஜிஸ்ட் நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு இதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா, இல்லை ஒரு கவுன்சிலிங் மாதிரி நீங்கள் போகணும், இந்த மாதிரி அந்த பயத்தை நீங்கள் எடுத்துக்கணும், ஃபியரை வந்து நீங்கள் வந்து போகணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வந்து இது என்ன ப்ராப்பராக இது ஒரு மைல்டான ஒரு சோர்னஸ் இருக்கும். ஒரு ஃபர்ஸ்ட் டைம் கான்டாக்ட் இருந்ததுக்கப்புறம் மைல்டான சோர்னஸ் இருக்கும். ஒரு சில பேத்துக்கு, யாராவது ஒரு சில பேத்துக்கு மட்டும் ஒரு ப்ளீடிங் இருக்கும். பட் ஒருவேளை ஹெவியாக ப்ளீடிங் இருக்குன்னா கட்டாயம் அதில் வெஜினால டேர் இருக்கும். ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் டாக்டரை போய் நீங்கள் பார்த்துட்டு, அது சில டைம்ஸ் ரொம்பவே டேர் பெருசாக இருந்துச்சுன்னா அதுக்கு சூச்சரும் தேவைப்படலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு அவேர்னஸ் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த டைமை நீங்கள் வந்து ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணுறீங்க, இல்லை ப்ரெக்னன்சி நீங்கள் தள்ளி போடுறீங்கன்னா நீங்கள் கான்ட்ராசெப்ஷன் அட்வைஸும் நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி உங்களோட இன்டிமேட் கேர், உங்களோட வெஜினல் ஹெல்த், வல்வல் ஹெல்த்தை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத தெரிஞ்சுட்டு, உங்களுக்கு இது ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு கால் பண்ணியோ டெக்ஸ்ட் பண்ணியோ உங்களுக்கான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.